இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது குறிவைத்து தாக்குதல். பகல்காமில் அப்பாவிகளை சுட்டுக் கொன்ற காட்டுமிராண்டித்தனமான செயலுக்கு 2 வாரங்களில் இந்திய ராணுவம் பதிலடி. ஆபரேஷன் சிந்தூர் பகல்காம் தாக்குதலுக்கு நீதிநிலை நாட்டப்பட்டது. ஜெய்ஹிந்த். இந்திய ராணுவம் வெற்றி முழக்கம். ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் அதிரடி தாக்குதலை தொடங்கியதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. தாக்குதலுக்கு தயார் எனவும் வெற்றிக்கான பயிற்சி எனவும் இந்திய ராணுவம் வீடியோ பதிவு. கோட்லி, பாவல்பூர், முசாராபாத் ஆகிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி இந்திய படையினர் தாக்குதல். இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயார் நிலையில் வைத்துள்ள இந்தியா. பாகிஸ்தான் ராணுவத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படவில்லை. மிகுந்த நிதானத்துடன் இலக்குகளை தேர்ந்தெடுத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இந்திய ராணுவம் விளக்கம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இன்று காலை 10 மணிக்கு விளக்கம் அளிக்கிறது இந்திய ராணுவம். இந்தியா நடத்திய பதிலடி தாக்குதலால் நள்ளிரவில் வீதியில் உறைந்த லாகூர் மக்கள். பாகிஸ்தானின் லாகூரில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாக தகவல். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 9 தீவிரவாதிகள் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் எதிரொலி. லாகூர், சியால்கோட் விமான நிலையங்கள் 2 நாட்களுக்கு மூடப்படுவதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும். பாகிஸ்தானின் ஆயுத படைகளுக்கு எதிரிகளை எப்படி சமாளிப்பது என்பது தெரியும் என பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் எச்சரிக்கை. பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தான் ராணுவம். ஜம்மு காஷ்மீரில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே பீரங்கி தாக்குதல் என தகவல். பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம். பாகிஸ்தான் மீதான அதிரடி தாக்குதலை தொடர்ந்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், கிரண் ரிஜிஜு, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வரவேற்பு. சந்திரபாபு நாயுடு, யோகி ஆதித்யநாத், தேவேந்திர பட்னவிஸ் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் ஆதரவு. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் விரைவில் தணியும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை. 2 நாட்டு தாக்குதல் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். தீவிரவாத தாக்குதலின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக நாடு முழுவதும் இன்று ஒத்திகை. அசாதாரண மற்றும் அவசர கால சூழலை எதிர்கொள்வது குறித்து ஒத்திகைக்கு ஏற்பாடு. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இன்றும் நாளையும் போர் பயிற்சி. இன்று இரவு 9:30 மணி முதல் நாளை அதிகாலை 3 மணி வரை ஒத்திகை நடைபெறும் என இந்திய விமானப்படை அறிவிப்பு.
தமிழகத்தில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை துறைமுகத்தில் இன்று மாலை 4 மணி முதல் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்படி ஒத்திகை நடைபெறுவதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல். போர் ஒத்திகையை அடுத்து ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு அணிவகுத்த ராணுவ டாங்கிகள். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் கும்மிடிப்பூண்டி வழியாக 6 பீரங்கிகள் லாரிகள் மூலம் வருகை. ஜம்மு காஷ்மீர், டெல்லி, உத்தரப்பிரதேசம் என நாடு முழுவதும் தீவிரவாத தடுப்பு பயிற்சி ஒத்திகை தீவிரம். பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களை பத்திரமாக மீட்பது குறித்து பயிற்சி. போர் அச்சத்தில் பாகிஸ்தானில் உள்ள வங்கிகளில் இருந்து பொதுமக்கள் அதிக அளவில் பணத்தை திரும்ப பெற்று வருவதாக தகவல். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் எனவும், வாரத்தில் 4 நாட்கள் பணம் எடுக்க முடியாது எனவும் கட்டுப்பாடுகள் விதிப்பு. நேற்று கட்சி தொடங்கியவர், அரசியலில் அரிச்சுவடி தெரியாதவர் எல்லாம் தான் அடுத்த முதலமைச்சர் என திரிகிறார்கள். தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழகத்தில் திமுக 7வது முறையாக நிச்சயம் மீண்டும் ஆட்சி அமைக்கும். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நியாயமான விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், அவதூறு பரப்பும் விமர்சனமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு. இன்று 5ஆம் ஆண்டு தொடக்கத்தை முன்னிட்டு பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை தேனாம்பேட்டை, வடபழனி, வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதியில் இரவில் பரவலாக மழை. முகலிவாக்கம், போரூர், கோயம்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. திருத்தணியில் இரவில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனைக்குள் புகுந்த மழைநீர். நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. சிவகங்கை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் சாய்ந்த மரங்கள். 5 மணி நேரத்திற்கு மேலாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். அரசு ஊழியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்வு. தமிழ்நாடு அரசு ஆணை வெளியீடு. பட்டுக்கோட்டை அருகே பாஜக முன்னாள் பெண் நிர்வாகி தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட விவகாரம். அவரது 2வது கணவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. அண்மைச் செய்தி. இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலில் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் 80